வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் அலர்ட் 24/7 தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஸோ இந்தியன் ஆர்மி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனில் மெயினாக பார்த்தோன்னா சோல்ஜர், கிளர்க் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் போஸ்ட்டுக்காக தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைப் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஷார்ட் சர்வீஸ் என்ட்ரி தான், டெக்னிக்கல் ஷார்ட் சர்வீஸ் என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 27 இயர்ஸ் அப்படிங்கிறது, 20 to 27 இயர்ஸ். திஸ் இஸ் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் ஃபார் ரிசர்வ்டு கேட்டகரிக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நார்ம்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜினியரிங் டிகிரி நோட்டிஃபைட் ஸ்ட்ரீம். ஸோ இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓப்பன் ஃபார் அன்மேரிட் ஃபீமேல் சரிங்களா, ஓகேங்களா. ஸோ ஃபீமேல் அன்மேரிட் ஃபீமேலுக்காக தான் இந்த வேகன்சியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா www.joinindianarmy.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 14th August 2025 இப்படி ஒரு லாஸ்ட் டேட். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படின்னா, அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, எஸ்எஸ்பி இருக்கும் ஓகேங்களா, அண்ட் வந்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும், மெரிட் லிஸ்ட்டு, ஜாயினிங் லெட்டர், இப்படி தான் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய செலெக்ஷன் ப்ராசஸ். அண்ட் ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் செப்டம்பர் 2025 உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் வந்து எப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா October to December 2025 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்பி எக்ஸாம் வந்து October to December 2025. ஸோ டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்க்கும்போது 49 வீக்ஸ். ஸ்டைஃபண்ட் பார்த்துக்கோங்க, 56,100 rupees ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 17 to 18 lakh per annum ஓகேங்களா. டைப் ஆஃப் கமிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இது வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான். ஆப்ஷன் ஃபார் ரிலீஸ் வந்து ஆஃப்டர் 5 years, செகண்ட் வந்து ஆஃப்டர் 10 years அண்ட் தேர்ட் வந்து 14 years. ஸோ நீங்கள் ஒரு 5 yearsல வெளியில் வந்துக்கலாம், இல்லை 10 yearsல இல்லை 14 yearsல நீங்கள் வெளியில் வந்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நம்ம முக்கியமான விஷயங்கள். ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது ஷார்ட் சர்வீஸ் கமிஷனாக தான் எடுக்கிறாங்க எல்லாமே. ஸோ இது வந்து என்னென்ன இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், ஓகேங்களா, சிக்னல், இந்த ஸ்ட்ரீம்ஸில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது. இதை பற்றின அப்டேட்ஸ் வரும்போது நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அண்ட் நீங்கள் இந்த வெப்சைட்டையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதை பற்றின வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். நாளையும் நமதே, வேலையும் நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.